கர்த்தாவே நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்களை உயிர்ப்பித்து நடத்தும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் உடனே செஞ்சிடணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்கள் தாமதிப்பார், பையதான் செய்வார். ஏன்னா அவர் பெரியவர், அவர் ஞானமுள்ளவர். அதனால அவர் செய்கிற காரியங்கள் நன்மைக்கு ஏதுவாய் செய்வார். அதனால நம்ம பொறுத்திருக்க வேண்டியது நம்முடைய காரியம். இன்னொரு காரியம் என்னன்னா, ஆண்டவர் செய்யக்கூடிய காரியத்தை மனுஷன் அறியான். நல்ல கவனமாக நீங்கள் கேட்டால் தான் அது புரியும். நான் மாம்சத்தில் இருக்கிறேன், அக்கிரமம் நிறைந்தவன், என் புத்தி மாம்சத்தில் உள்ளது, உலகத்தை சார்ந்து இருக்கிறது, பிசாசின் புத்தியோடு இருக்கு. ஆண்டவர் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் ஆவிக்குரியது, மறைமுகமானது. இப்போ ரெண்டுக்கும் பிரச்சனை என்னன்னா, அவர் நோக்கங்களையும் திட்டங்களையும் நான் அறியாதபடினாலே அவர் செய்ய போகிற காரியம் ஏன் செய்யலை, வசனம் இப்படி சொல்றது ஏன் செய்யலைன்னு நம்ம கேட்குறோம். ஆமென். ஐயா வசனம் அப்படி சொல்லுது, வீடு தருவேன், மாடு தருவேன், காடு தருவேன்னு சொல்லுது. ஆனால் இது ஏன் நிறைவேறலன்னு நம்ம கேட்குறோம். நான் ஜெபம் பண்ணேன்னா இந்த காரியம் நடக்கலையே அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவர் காரியம் தாமதிக்கு. ஆனால் அவர் சொன்ன காரியத்தை நான் டக்குன்னு செய்யல, எனக்கு சிக்கல். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே தேவ காரியம் மனிதனுக்கு அல்லேலூயா புரியாதனாலே, அவர் திட்டங்களும் அவர் நோக்கங்களும் காலங்களையும் மனுஷன் அறியாததினாலே இவனுடைய அந்த பொறுத்திருத்தல் காத்திருத்தல் இவனுக்கு வேதனையாய் முடிகிறது. 32 வருஷத்துக்கு மேலே காத்திருக்கேன். இந்த பாட்டை எத்தனை நாள் பாட போறீங்க? ஒவ்வொரு நாளும் எனக்கு வேதனைக்குள்ளே கடந்து போகும்போதுதான் நான் ஒவ்வொரு நாளும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். 15 பேரை வச்சுக்கிட்டு மட்டும் இவங்களை அங்கங்கே அசைய விடாம, அல்லையா, வேறொரு ஊழியக்காரரை கொண்டு வந்து உங்களுக்கு டான்ஸ் ஆட வச்சு ஸ்டாண்டப் காமெடி பண்ண விடாம சத்தியத்தை மாத்திரம் போதிச்சு ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்ததுனால தான் நீங்கள் நிற்கிறீங்க. இல்லைன்னா நிற்க முடியாது. எந்த ஆளையும் கொண்டு விடலை. நான் நின்றுக்கிட்டு பெரிய பிரசங்கம் பண்ணவும் இல்லை. ஒரு 10 மியூசிக்கை வச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு பாட்டு படிக்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் நிற்கிறீங்கன்னா தேவ கிருபையினால் நிற்கிறீங்க. இது 30 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ரசிக்கப்பட்ட 6வது மாதத்துலேருந்து தெருவூழியம் பண்ணினேன். தெருவில் என்னென்ன நான் இந்த இடத்துல குடிகாரனாக இருந்தேன், இந்த இடத்துல இவங்ககிட்ட சண்டை போட்டேன், இவனை அடித்தேன் அப்படின்னு ஒவ்வொருத்தன் பேரை சொல்லி சொன்னேன் காரூச்சி ஊரில். அதனாலேயே என்னை ஒவ்வொரு தடையும் மீட்டிங் நடத்தும் போதெல்லாம் என்னை கொண்டு போய் விட்டு சாட்சி சொல்லுவார்கள். பல இடங்களில் சாட்சி அந்த மீட்டிங் நடத்துக்கு முந்தையே போய் 4 காம்பை நாட்டி அது மேலே சூளை தூக்கி போட்டு அந்த சேரை தூக்கி வச்சு அது ஒரு சின்ன ஸ்டேஜ் மாதிரி போட்டுட்டு வந்து அப்போ அதுக்கப்புறம் இவர் போய் பேசுவார். அதுக்கப்புறம் நான் சாட்சி சொல்லுவேன். ஒரு இடத்துல அல்லையா பிரசவம் டிராக்டரை கொண்டு வந்து விட்டு, டிராக்டர் அந்த இது என்னது ட்ரெய்லர் அந்த ட்ரெய்லரில் ஒரு கதவை மாத்திரம் திறந்து விட்டு அதில் ஸ்டேஜ் மாதிரி செஞ்சு போர்வையெல்லாம் பிரித்து அதில் பிரசங்கம் பண்ணினார் அவர். இப்படி நான் 6 மாதத்துலேருந்து ஓடிக்கிட்டே இருக்கேன். தரிசனத்தை பெற்றேன், தரிசனத்தை உருவானேன், தரிசனத்தை இன்னொரு ஆளுக்கு உருவாகிறதுக்கு பிரயாசப்படுகிறேன். எப்படி இருக்கும்? என் கூட சேர்ந்தவங்களாம் பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாங்க, கார் பங்களாரு ஆகிட்டாங்க. நான் எனக்கு பெரிய வருத்தம் என்ன தெரியுமா, என் மக அல்லவியா படித்து நல்ல ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். அதுக்கு மேலே படிக்க வைங்கப்பாங்க, கோயம்புத்தூரில் கொண்டு என்னை சேருங்க. எங்கே நான் அண்ணனுக்கு கஞ்சி குடிக்க சங்கடமாக இருக்குது. எப்படி இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு ஆளும் காலேஜை தேடி அலைஞ்சாங்க. இந்த காலேஜில் என் அவளை சேர்க்கலாமா, இந்த காலேஜில் சேர்க்கலாமான்னு. ஆனால் நான் தேவனை பின்பற்றதுனால நான் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருந்தது. யூனிஃபார்ம் இல்லாமல் இன்னொரு ஆள் போட்ட யூனிஃபார்ம் வாங்கி போட வேண்டியதாக இருந்தது. ஆம்பளை பிள்ளை பிறந்துட்டாலே ட்ரெஸ் வாங்கி போடுவாங்க. அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி போய் செபஸ்டினுக்கு போட முடியாமல் இன்னொரு ஆள்கிட்ட ட்ரெஸ்ஸை வாங்கி போட வேண்டியதாக இருந்தது. எத்தனையோ தடவை ரேஷன் அரிசியை காலைப்புற தானே 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வருவார், அதை கொண்டு வந்து கஞ்சி குடிக்க வேண்டியதாக இருந்தது. இதெல்லாம் ஏன்? எனக்கு முந்தானத்துக்கு பயங்கர அழுகையே வந்துட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி அழுதான். ஆண்டவரே, இது எனக்கு தேவையா? இவங்க நான் 5 மணிக்கு எந்திரிக்க வேண்டியது இருக்கு,
நீங்கள் ஒரு நாள் வேண்டிக்கிங்க, ஒரு நாள் படுக்கீங்க, பாதி நடக்கும்போதே படுக்கீங்க, நீங்கள் இஷ்டம் போல எந்திக்கிங்க. உங்களை இல்லை ஆனால் நான் மட்டும் இப்படி காலம் 4:30 மணிக்கே எந்திக்கணுமா, அது முடியும் தண்ணி நான் இருக்கணுமா, மற்ற நீங்கள் இஷ்டம் போல படுப்பேலாம், இஷ்டம் போல எந்திப்பேலாம், இஷ்டம் போல சேருவேலாம். ஆம்பளையால பாதியால காணவே மாட்டேங்குது. ஏன்னா அதான் இந்த ஜெபம் பண்ண ஆண்டவரே இவர்களெல்லாம் நான் தான் பெற்றேன். ஏன் ஒரு ஆள் ஊழியம் செய்தால் அவங்களுக்கு பின்னால் இருக்கிற சாபத்தின் சக்தியினாலும் அவங்களுக்கு பின்னால் இருக்கிற விக்கிரகத்தினாலும் நான் காயப்பட வேண்டியது இருக்கு. ஆனால் எந்த பிரயாசமும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நீங்கள் காணிக்க போடலையா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஆனால் தேவனுக்கு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. இது கொஞ்ச நாள்லாம் பரவாயில்ல, 30 வருஷம் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பலன்? சொந்த வீடு இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியல, பிள்ளைகளுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல, பிள்ளைகளோட இருக்க முடியல. இத்தனை வயசுக்கு அப்புறம் நானும் பாளையமடைக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு. முதல்ல போய் அங்கே போய் 2 நாள் தங்கி அந்த சுவாசத்தில் நல்ல மனத்தில் இருந்துட்டு திரும்பி இங்கே வந்து அல்லேலூயா. ஏன் 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 தாமதிக்கிறேன்? அல்லேலூயா. இதெல்லாம் நினச்சி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப அழுதுட்டேன். அழுதுட்டு இதெல்லாம் எனக்கு தேவையாண்டார். ஒரு வீட்டை கட்டினா ஒரு ஜாலியாக ஒரு சின்ன பைக் வச்சுருக்கோம், அழகாக கடைசி நேரத்தில் 58 ரிட்டையர்டு, எல்லா பக்கமும் 58 முடிஞ்சோடனே ரிட்டையர்டு. நான் 68 ஆகுது, நான் 65 ஆகுது, நானும் ஓடிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்குது. 58 எல்லோரும் ரிட்டையர்டுங்காங்க, நமக்கு ரிட்டையர்டே இல்லை. ரிட்டையர்டு இல்லாமல் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு வாஷிங் அலோன்ஸு, மெடிக்கல் அலோன்ஸு, இல்லையா, இந்த எல்லாம் கொடுக்குறாங்க. நமக்கு ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. தாமதிக்கிறார், அவர் வெயிட் பண்ணுகிறார், அவர் பொறுத்திருக்கிறார், காத்திருக்கிற வேண்டியது இருக்கு. ஏன்னு கேட்டா, ஏன்னா எதுக்குன்னு எனக்கே தெரியல. காத்திருக்க வேண்டியது இருக்கு, ரொம்ப பொறுத்து. ஆனால் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்துவை, ஆனால் சத்தியத்தின் முன்னாடி நடக்க விரும்புகிறேன். ஆனால் அது அடுத்தவங்க பண்ற தப்ப சொல்ல விரும்புகிறேன், அடுத்தவங்களை இயேசுவை போல மாற்ற விரும்புகிறேன், அதை பிரயாசப்பட்டு ஓட விரும்புகிறேன். ஆனால் இவ்வளவு பிரச்சனை அவர் நாளைக்கு செய்ய போறது என்னன்னு தெரியாதுன்னா நல்லா இருக்கும். ஆமென். ஆபிரகாம் போகிறது எந்த இடம்னு தெரியாம என்ன செஞ்சானா, புறப்பட்டு போனான். அடுத்தால என்ன செய்யறதுன்னே தெரியல. ஆனால் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. இதுதான் பிரச்சனை. ஆனால் அவர் சொன்னா நான் டக்குன்னு செய்ய வேண்டியது இருக்கு. அவர் சொன்னா டக்குன்னு செய்யலைன்னா என் உயிருக்கே ஆபத்து. உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ? இந்த வீட்டை விட்டு நீ வேற வீட்டில் மாறு அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். நான் மாறலைன்னா எனக்கு உயிருக்கே ஆபத்து, என் வாழ்க்கைக்கே பயங்கர பிரச்சனை வந்துடும். ஆனால் அவர் மட்டும் என்ன செய்ய மாட்டாராம். அவர் சொன்னா நான் டக்குன்னு செய்யணுமா, ஆனால் நான் சொன்னதை அவர் செய்ய மாட்டார். மோசே சொன்னபடியெல்லாம் தேவன் செய்தார். தேவன் சொன்னபடியெல்லாம் மோசே செய்தான்னு வேதம் சொல்லுது. தேவன் என்னென்ன சொன்னார் அவ்வளவு மோசே செய்தான். மோசே என்ன சொன்னாரோ அது போல தேவன் செய்தார். அல்லேலூயா. எது பெருசு? நம்ம செய்யறதுதான் பெருசு. அவர் தேவன் சொல்வாரு நான் செஞ்சுதான் ஆகணும். ஆனா ஒரு மனுஷன் சொல்ல கேட்டு அவர் செய்யறாருல, அதுதான் பெருசு. இவன் பிரச்சனை என்னன்னா, எனக்கு பின்னால் வச்சிருக்க காரியம் எனக்கு வெளிப்படு சொல்லணும். எனக்கு முன்னால வைத்திருக்க காரியம் சொல்லுங்க, அவருடைய திட்டத்தில் உள்ளது. அதை மனுஷன் அறியாதபடி மறைபொருளாய் வைத்திருக்கிறார். நானும் ஆவியானால், நானும் சத்தியத்தின்படி உண்மையின்படி நடந்தால், என் ஆத்தும கண் தெளிவாக திறக்கப்பட்டால் எனக்கு செய்ய போற காரியத்தை நான் பார்க்க முடியும். நான் சொல்லுது புரியுதா? அப்ப எனக்கு பரிசுத்த குறைச்சல் இல்லை, நான் பரிசுத்த ஆயிருக்கேன். அந்த அவர் செய்ய போற காரியத்தை புரியக்கூடிய அளவுக்கு என்ன இல்லை, ஆத்தும பலன் இல்லை. அதனாலதான் அவர் என்ன செய்ய போறாருன்னு எனக்கு தெரியல. இதை சொல்லுவாங்க, அதாவது உள்ளூர்காரன் தண்ணிக்கு பயப்பட மாட்டான், வெளியூர்காரன்
பேய்க்கு பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லுவான். சுடுகாட்டில் போய் படுத்து எந்திரிச்சு போயிடுவான். வெளியூருக்காரன் அங்கே பேய் இருக்குன்னா அவனுக்கு தெரியாது. தண்ணிக்கிட்ட போனாலும் பயப்படுவான். ஆனால் இப்போ உள்ளூர்காரன் தண்ணியில் விரால் பாய்வான். ஆனால் பேய் எங்கெங்கே இருக்குன்னுலாம் தெரியும். அல்லேலூயா. அதே மாதிரி தான் பிரச்சனையே. அல்லேலூயா. அதே மாதிரி தான் பிரச்சனையே. கண்ணுக்காங்க விடுவித்திருப்பார். அவங்க கண்ணுக்காங்க மீறுவார்கள். எதுவுமே என்னால் செய்ய முடியாது. என் கையை கட்டி போட்டிருக்கோம். கண்ணுக்காங்க இயேசு கிறிஸ்துவுக்கு துரோகம் பண்ணுவார்கள். கண்ணுக்காங்க என் சாபத்திலிருந்து தேவன் தூக்கி எடுப்பதை நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் மீறுவார்கள். எதுவுமே என்னால் செய்ய முடியாது. அப்போதான் நான் என்ன நினைக்கிறேன், இது என்னுடைய ஊழியம் அல்ல. யாருடைய ஊழியம்? தேவனுடைய. நான் வெறும் அகாப்பம் மட்டும்தான். இதை செய்யாதுங்க மேய்ப்பர் மட்டும்தான். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன காயப்பட போகுதுன்னு எனக்கு தெரியுது. நான் போய் சொல்லுவேன், இது காயப்பட போறீங்கன்னு. ஆனால் நீங்க சத்தியத்துக்கு உட்படாத ஆட்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அப்படி ஆசீர்வாதத்தை பற்றி சொன்னேன். ஆசீர்வாதம் நீங்க ஆவிக்குரிய முறையில் வந்தாலும் ஆசீர்வாதம். அது வராம இப்ப இருக்கிற ஆசீர்வாதம் இல்ல, அது மாம்சத்தினாலும் பேயினால வரக்கூடிய ஆசீர்வாதங்கள். அப்ப தேவன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதமே ஆசீர்வாதம். இதை பெறுவதற்கு இப்படிலாம் நடக்கணும். யாரு கேட்கா, யார் நடக்கா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய திட்டத்திற்கு நீங்கள் காத்திருந்தீங்கன்னா, அல்லேலூயா, காத்திருக்கும் போது அல்லேலூயா உங்க மனதை சிதறடித்தீங்கன்னா அது பேயின் அல்லேலூயா கிரியைகளுக்கு உட்படும். தேவன் உங்க மேல திட்டம் வச்சிருக்கிறாரு, கொஞ்சம் லேட் ஆகுது, நீங்க மனுஷன் முயற்சி பண்ணிட்டேன்னு வச்சுடுவோம். அது பூராமே உங்களுக்கு பேய் தன்னுடைய கரத்தில் எடுத்து உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவோம். காத்திருக்கணும். காத்திருப்பவர்கள் அடைந்து செட்டைகளை அடித்து வயிறை எழுப்புவார்கள். காத்திருக்கணும். ஆனால் காத்திருக்கும் போது ரொம்ப சங்கடம் தான். மனதை என்ன செய்யுமா? இழைக்கப்படணும். விரும்பினது வரும் பொழுதோ ஆமேன். ஆனா காத்திருக்கிறது ரொம்ப சங்கடம் தான். என்ன சங்கடம்னா, அவர் நேரில் பேச மாட்டாரு, நேரில் ஒன்றும் தரிசனம் தர மாட்டாரு. நான் என்னைக்கோ பேசின வேதவசனத்தை நம்பி நாம் வாழ்க்கையில் அவருக்காக காத்திருக்க வேண்டியிருக்கு. அல்லேலூயா. என்னைக்கு பேசுனது என்னைக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் நினைச்சேன், ஆண்டவர் மொத்தம் 2000 வருஷத்துக்கு முந்தையே பலியாகி நீங்க ரட்சிக்கப்படுவேன்னு அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு. அவர் அல்லேலூயா உங்களுடைய சத்துருக்களை அவருடைய பாதப்படி ஆகும் போடும் வரை அவர் வலதுபரிசத்தில் இருந்து என்ன செய்தாரா? பரிந்து பேசிக்கிட்டே இருக்காரு. அவர் மட்டும் ஏன் காத்திருக்கணும்? டக்குன்னு ரகசியம் வந்துட வேண்டியதானே. யார் யார் எத்தனை பேர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க? 10ல் ஒரு ஆள் ரசிக்கப்பட்டு 9 பேர் எங்க போவாங்க? அது வேண்டான்னு சொல்லிதான் அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு. அவர் 2000 வருஷம் காத்திருக்கும் போது நான் கொஞ்ச நாள் காத்திருக்க கூடாதா? ஆமே. ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தான் தெரியுமா? 25 வருஷங்கள் காத்திருந்தான். மோசே 40 வருஷம் காத்திருந்தாம்பியா. பொண்டாட்டி பிள்ளை ரசிக்கப்படல. மோசே 40 வருஷம் கழிச்சு பார்வனை பார்க்க கூட்டு வர்றாரு ஆண்டவர். வார வழியிலே மோசே கொல்ல பார்த்தார். வாசிப்போம் 4வது அதிகாரம். எதுல 4வது அதிகாரம்? 22வது வசனத்திலிருந்து. இருபத்தி 4வது வசனத்திலிருந்து எங்கன்னு சொல்லியிருந்தேன். யாத்திராமம் 4வது அதிகாரம் 24வது வசனம், 74வது பக்கத்துல. வழியிலே தங்கும் இடத்தில் எதிர்பட்டு மோசேயை கொல்ல பார்த்தார். அப்போது சிப்போரால் எடுத்து அறுத்து எரிந்து என்றால் விலகினார். போதும். 40 வருஷம் அவன் காத்திருக்கான். பொண்டாட்டி ரசிக்கப்படல. விருத்த சேதனம் பண்ணது பொண்டாட்டி ஒத்துக்கிடல. தான் மகனுக்கு கெர்சோனுக்கு உடனே பார்த்தாரு. மோசையை கொல்ல பார்க்காரு. 40 வருஷம் அவன் பாதத்தில் இருந்த மனுஷன் உடனே கொல்ல பார்க்காரு. உடனே அவன் கண்டுபிடிச்சா, ஓ இவனுடைய சத்தியத்துக்கு நம்ம கீழ்படியாதனால கொல்ல பார்க்கறாருன்னு சொல்லி உடனே நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணி இவர் ரத்த சம்பந்தமான புருஷன் சொல்லி அவளை இது பண்ணினார். அதுபோக மோசேயோட மனைவி அல்லது இஸ்ரவேல் புத்திரி இல்லை, அவ எங்க உள்ளவா? மீதியான் தேசத்தில் உள்ளவா. அல்லேலூயா. அப்ப காத்திருத்தல் ரொம்ப சங்கடமானது.
நம்மளும் அங்கே அங்கே புளியறையில் வந்து காத்திருக்கிறோம். தென்காசிக்கு பஸ் வரும்னு 9:30 ஆகிட்டு பஸ் வரல, எரிச்சலாக இருக்கும். என்ன பஸ் வர காணலை, என்ன 9:45 ஆச்சு, கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கா. அப்போ முள்ளு அப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கோம். உடனே 9:20 ஆகிட்டு, 9:25 ஆகிட்டு, 9:30 ஆகிட்டு, 9:10 ஆகிட்டு. நம்ம போய் எரிச்சலாக வரும். அல்லேலூயா. ஆனால் காத்திருத்தல் ரொம்ப சங்கடமான சூழ்நிலை. அல்லேலூயா. ரொம்ப சங்கடமான, நிறைய நேரம் நினைப்பேன். என் வாழ்க்கையில் நடந்த அநேக காரியங்களை பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். அம்மா அண்ணன்லாம் விட்டுட்டு வரும்போது இப்படி விட்டுட்டு வரவேங்கிற பைத்தியக்காரத்தனமாக தெரிஞ்சுது. ஒவ்வொரு காரியமும், சர்ச்சு காரியம், விசுவாசிகள் காரியம், காலை பிரதர் வீட்டிலலாம் இருந்ததெல்லாம் பைத்தியக்காரத்தனம். ரொம்ப முட்டாள்தனம்னு எனக்கு தெரிஞ்சது. ஆனால் தேவனுடைய வழி நடத்தல் அப்படியெல்லாம் இருக்கு. நான் என்ன செய்ய முடியும்? 11 நாள் 40 நாளில் போயிடலாம். எங்க? கானான் தேசத்துக்கு. 40 வருஷம் ஆகிட்டாரு. 40 நாள் போகக்கூடியதை 40 வருஷம் தேவன் காத்திருக்க வேண்டியதாயிட்டு. 40 வருஷம் காத்திருக்க வேண்டியதாயிட்டு. நீங்களும் தேவனுக்கு காத்திருக்காம மாறினீங்கன்னு வச்சுக்கிடுவோம், எல்லாம் பிசாசின் கிரியைகளாக மாறிடும். அல்லேலூயா. எல்லாம் மாறிடும். நான் பாளையங்கோட்டையில் போய் பண்ணுற இடத்துல ஒவ்வொரு இடத்துலையும் ஜெபம் பண்ணுறதெல்லாம் விடுதலை. இந்த சத்தியத்தை எப்பவும் யாருமே நான் கேட்டதில்லைன்னு சொல்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. நீங்கள் காத்திருக்கலன்னா பிசாசின் கிரியை மாறிடும். வாசிச்சு பார்ப்போம். அதுக்கு உண்டான சத்தியத்தை காமிக்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். இன்னும் வரேன். 32 தானே, நான் என்னாகம 32 போய் எடுத்திருக்கேன். ரைட். 32வது அதிகாரம் வாசிக்கலாம். 1 ஆமென். ஒரு நிமிஷம். மோசே மலை மேலே ஏறி போகும்போது சொல்லிட்டு போகிறான். நல்லா கவனிக்கணும். 40 நாள் உபவாசம் இருந்து தேவனோடு பேச போகிறேன்னு சொல்லிட்டு போகிறான். இவங்க 10 நாள் இருந்தாங்க, 15 நாள் இருந்தாங்க, 20 நாள் இருந்தாங்க, 25 நாள் இருந்தாங்க, 30 நாள் இருந்தாங்க, 30 நாள் இருந்துட்டாங்க, 35 நாள் இருந்துட்டாங்க, 36 நாள் இருந்தாங்க, ஆளை காணல. 37 நாள் இருந்தாங்க, ஆளை காணல. 38 நாள் இருந்துட்டாங்க, ஆளை காணல. இப்போ 39வது நாள் ஆச்சு. இன்னும் எவ்வளோ நாள் காத்திருக்கணும்? ஒரு நாள் தான் காத்திருக்கணும். 39 நாள் ஆச்சு. அதுக்குள்ள பிசாசு பண்ற வேலை இன்னுமே என்ன செஞ்சாருக்காத, காத்திருக்காத. ஏன் 39 நாள் காத்திருந்தவன் இன்னும் ஒரு நாள் இருந்தான் ஐயா? 24 மணி நேரம் தானே இருக்கணும். அவன் இருந்திருப்பான்னா ஆசீர்வாதம். ஆனா இருக்கக்கூடாம பண்ணது பிசாசு. அல்லேலூயா. அவன் 2 பேரை கிளப்பி விட்டு சொல்ல ஆரம்பிச்சுட்டு, அவன் மோசே மலைக்கு போயிருக்கான், வயசு ரொம்ப வயசாகிட்டு, தண்ணி கூட கொண்டு போகல, அவன் 40 நாள் பசியா சாப்பிடாம கிடந்துடுறான், அவன் எங்க உயிரோட இருக்க போறான். அதனால நமக்கு முன்னால செல்லுகிற தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும்? உண்டு பண்ணணும். மோசேன்னு நம்பப்படாதே. இந்த ஒரு நாள் காத்திருக்க முடியாது. இதுதான் பிசாசின் பயங்கரமான தந்திரம். அல்லேலூயா. நான் இந்த ஊழியத்தை விட்டுன்னு கூட எல்லாம் முடிவெடுத்தேன். இப்போ இல்லை, கொஞ்ச நாளைக்கு பற்றி. இது ஏன் நமக்கு தேவை? இவ்வளவு சங்கடப்படணுமா அப்படின்ட்டு ஊழியத்தை விடணும்னா எல்லாமே மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் சில சத்தியங்களை பார்த்துட்டு தான், இது நம்ம மனுஷனை நம்புகிற ஊழியம் அல்ல, தேவனை நம்புகிற ஊழியம். நம்ம ஓடுவோம். யார் வந்தான்னா யார் வராட்டான்னா சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவோம். விடுதலை யாரும் ஆக. நான் சத்தியத்தை மாற்றி பேசுறேன்னா எவ்வளோ ரூபா சம்பாத்தியம் பண்ணலாம். அன்னைக்கு அந்த வீட்டில் ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே இவ்வளோ ரூபாயை கொண்டு வராங்க.
மற்ற ஆள்லாம் ஒரு துள்ளு போட்டு ஒன்று என் கூட அங்கே கேரளாவுக்கு ஒரு பாஸ்டர் என் கூட வந்துடுறார். அவர் ஜிப்பா போட்டார். இல்லை, அவர் ஜிப்பா போடல, பேண்ட் ஷர்ட் தான் போட்டார். அந்த வீட்டில் போய் ஜோ பண்ணிட்டு வெளியே வந்தோம். வெளியே வரும்போது அவர் மலையத்துக்காரர், அவர் ஜிப்பா போட்டிருக்காரு. ஜிப்பா போட்டு அவர் ஒரு 100 ரூபா நோட்டை அப்படி வச்சுருக்காரு. அப்போ 300 ரூபான்னா பெரிய நோட்டு. அந்த 100 ரூபாயை அவர் பார்த்தாரு இல்லை, ஜோ பண்ண குஞ்சு ஜோ பண்ணார். நாங்கள் அந்த வீட்டில் என்ன சொல்லிட்டு வந்தோம் தெரியுமா? நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் விடுதலை ஆகி ஆசீர்வதிக்கப்பட்ட பிறகு நான் நாங்கள் காணிக்கவங்க, இப்போ காணிக்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு செலவு அதிகம். நான் இப்போ உங்கள் வீட்டுக்கு வரேன்னா பெட்ரோல் செலவு வேணாவும். அது எதுக்கு எனக்கு அம்பு சொல்லியா? அது யாருக்கு? புது ஆளுக்கு, பழைய ஆளுக்கு கிடையாது. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, ஒரே ஒரு நாள் காத்திருக்க விட மாட்டேன்ட்டா பிசாசு. ஏன்னா கண்ணூட்டி நின்று வேலை செய்தான் பின்னால் இருந்துக்கிட்டு. என்ன செய்தான் பாருங்க, அடுத்த வசனம், 2வது வசனம். இல்லை இதே வாட்சி முடிக்கலன்னு நினைக்கிறேன். என்றார்கள். ஆரோன் ஆமென். போதும். ஆரோன் யாரு? லீடர். யாரு? ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடியவன். என்ன ஆயிட்டு தெரியுமா? ஆரோன் செய்யல. இந்த பொன் காதணி எல்லாம் இருக்கலாம், அது எங்க உள்ளது சொல்லுங்க? அது பொண்ணுடைமையில என்னது இருக்கு? பொண்ணுடைமையில மாடு இருக்கு, விக்கிரகம் இருக்கு. எந்த விக்கிரகம்? எகிப்துல உள்ள விக்கிரகம். நம்ம வீட்டில் செயின் போடுதான், உள்ள சரஸ்வதி போடுதாங்களோ, எல்லாம் சொர்வம். அந்த சொர்வத்தெல்லாம் இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அங்கேயே கழட்டி போட்டுக்கணும், இல்லை தீல போட்டுக்கணும். அந்த சொர்வமானது இருதயத்தில் பட இவங்க பார்க்க இவங்க நடக்கிறது தான் கானான் தேசத்தை நோக்கி. ஆனால் இவங்களுடைய இருதய முறை எங்க இருக்கு? எகிப்துல இருந்தது. யாருன்னா அந்த சொர்பம் பண்ண வேலை. இந்த சொர்பம் மக்களை மட்டுமல்ல, யாரையும் மாட்டிட்டு ஆரோனே போய் தொட்டுட்டு அவன் தான் முதல்ல சொல்றான், ஏங்கப்பா உங்க நகையெல்லாம் போற என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் டக்குன்னு வாசிக்கலாம். ஆமென் ஆமென் ஆமென். கொடுத்தார்கள். ஆமென். வார்ப்பித்தான். என்னாச்சு? கர்த்தரை விட்டுட்டாங்க. கர்த்தரோட திட்டம் என்ன? அல்லையா 40 நாள் இறங்கி வர்றது, வந்து மட்டுமல்ல 10 கற்பனையும் பட்டளையும் நியமங்களையும் கொடுத்து மக்களை காப்பாற்றக்கூடியது. ஆனால் அதை பொறுக்காம பிசாசான பண்ணி இவங்க அல்லையா அந்த முந்த சொல்லி அவங்கள அலலியா அந்த தாமதிக்க விடாம, பொறுத்திருக்க விடாம, காத்திருக்க விடாம இவங்களை ஏவி அவங்க திருப்பி பாவம் செய்ய வச்சுட்டாங்க. கண்ணுக்குட்டி செஞ்சுட்டாங்க. அல்லேலூயா. கண்ணுட்டி வந்துட்டு செஞ்சது மட்டுமல்ல, வாசிங்க. இங்க யார் பேர்ல நடக்கு? கர்த்தர் பேர்ல தான் பண்டிகை. உள்ள என்னது? விக்கிரகம். உள்ள வெளியே கர்த்தர் பேர்ல தான் பண்டிகை. கர்த்தருக்கு பண்டிகை. முன் நடத்தி செல்வது யாரு? கண்ணுக்குட்டி. அடுத்த எழுதிருக்கு. எழுந்து செலுத்தினார்கள். எல்லாம் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே தண்ணி அடிச்சது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிப்போம் அதே அதிகாரத்தில். 26வது வசனம். ஆலயத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிற இல்ல ஒரு நிமிஷம் 25வது வசனம். ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கி இருந்தான். கண்டான். போதும். இது யாரு? பகைவன் யாரு? ஜனங்கள் தங்கள் பகைவருக்குள் அவமானப்படத்தக்கதாக. பகைவன் யாரு? பிசாசு முன்னால அவமானப்படத்தக்கதாக நிர்வாணமாக்கிட்டான். ஏன் கொஞ்ச நேரம் தாமதிக்க விடல? இப்போ 30 வருஷம் ஆச்சு ஐயா, அந்த ஊழியை வேண்டான்னு போனால் யாருக்கு நஷ்டம்?
என்ன இல்லைன்னா கழுதையை கொண்டு போய் நடத்திடுவாரு. ஆனால் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இந்த எல்லாருடைய வாழ்க்கையெல்லாம் என்ன ஆகும்? ஒன்றும் வேண்டாம். நாளைக்கு நான் நின்றுட்டேன், காலை பையா தான் நாளைக்கு ஊழியர். யார் அடங்குவா? மெர்சியமா அடங்குவாங்க. இந்த யாரு? சோபியா, அலெக்ஸு, வேற யாரால இவங்களாலே அடங்க முடியாது. மாம்சத்தில் எவ்வளோ நாள் அடங்குவீங்க? அப்பான்னு சொல்லியோ கணவர்னு சொல்லியோ எப்படி அடங்க முடியும்? இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா. அப்போ அவர் தாமதிக்கணும்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும்? தாமதிக்கணும். அவர் தீவிரப்படுன்னு சொல்லும்போது என்ன செஞ்சிடணும்? தீவிரப்படணும். ஆனால் ஏன் இப்படி தாமதிக்கிறாருன்னு நீ கேள்வி கூட கேட்கக்கூடாது. ஏன் இவ்வளோ வெயிட் பண்ணுறதுலாம் கேட்கக்கூடாது. அவர் எது செய்தாலும் என்ன செய்வாராம்? நன்மைக்கு ஏதுவாக செய்வார். நீங்கள் தாமதிக்கிற நேரம் நீங்கள் படுகிற கஷ்டங்கள் எல்லாம் மாம்சத்தின் அடிப்படையில் உங்கள் மாம்சத்தை நொறுக்கி ஆவியாய் மாற்றும். ஆமென். என்ன மாற்றும்? ஆவியாய் மாற்றும். நீங்கள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியமும் நீங்கள் தேவனுக்காய் எழும்பி பிரகாசிக்கிற கூர்மையான பட்டயமாய் இயந்திரமாய் மாற்றும். அதன்படி நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். தேவனுக்காய் காத்திருக்கணும். அவசரப்படக்கூடாது. இன்னொரு ஆண்டவர் துரிதப்படுத்துவார், அவன் தாமதிப்பான். என்ன நடக்குன்னு பாருங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 15வது வசனம். யாரா வாசிங்க. துரிதப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க. உலகத்தை நான் என்ன செய்ய போறேன்? ஊரை அழிக்க போறேன். அதுவும் எப்படி? தண்ணிலாம் அல்ல, அக்னினால அழிக்க போறேன். எவ்வளவு தீவிரப்படணும்? ஆண்டவர் சொல்லிட்டாரு, அக்னினால் அழிக்க போறேன். உன் மனைவி, உன் பிள்ளைகள் யார் இருந்தாலும் அதை கூட்டிகிட்டு என்ன செஞ்சிரு? ஓடிரு. நீங்க நிற்காத ஓடிருக்காரு. இங்க என்ன நடக்கு பாருங்க. அடுத்த வசனம் ஆசிங்க. அவன் தாமதித்து கொண்டிருக்கிற. எவ்வளவு அவசரப்படணும்? உடனே ஓடணும். கையில கிடைச்சிருக்க பிடிச்சுக்கிட்டு ஓடணும். என்ன செய்ய போறாரு? அழிக்க போறாரு. எல்லாத்திலையும் தப்பில்ல. தீயில என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. அதனால எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடணும். இது அப்பதான் இவ என்ன செய்தா? மாவா 2 பேரும் தலை சீவுதான். கொஞ்சம் கண்ணாடி முள்ளா நின்று கொஞ்சம் பவுடர் போட்டுக்கிட்டுதான், சென்ட் போட்டுக்கிட்டுதான். கொஞ்ச நேரம் நில்லப்பா. அவர் சொல்லதான் செய்வார். இறக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உடையவர். தேங்காய் எண்ணெய் என்ன இந்த தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்திருக்கே? பிபிடி தேங்காய் எண்ணெய் வாங்கினான்னா அங்கே செட்டியார் கடை இருக்கா இல்லையான்னு போய் பாருங்க. அந்த கடையில் போய் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தலையில் எண்ணெய் தேய்ச்சி சீவிட்டு என்ன செய்வோம்? தாமதிக்கிறார்கள். அவன் அங்கே பறந்துக்கிட்டீங்க தேவதூதன். ஏய் கிளம்பு 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 கிளம்புன்னு. இவ்வளோ அப்போ அங்கே தான் என்ன செய்தாவோ? ஏம்மா பழையது வச்சுருக்க, ஏன் குழம்பு சூடு பண்ணாமல் வச்சுட்ட? கொஞ்சம் எடுக்க நல்லா வறுத்து சூடு பண்ணி பழையது மோர் ஊற்றி சாப்பிட்டுட்டு அன்னிச்சுதாப்பா. தாமதிக்காங்க. ஒவ்வொரு நிமிடம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உயிருக்கு போல. இவங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் இவங்க வாழ்க்கை முடிய போதுன்னு அர்த்தம். அதை உணராம என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? தாமதிக்கிறார்கள். அப்ப தேவன் தாமதிக்காதன்னு சொன்னா என்ன செஞ்சிடணும்? உடனே கிளம்பிடணும். ஆனா அவர் தாமதிக்கிறத ஏன் எதுக்குன்னு என்ன செய்யக்கூடாது? அவர் நன்மைக்கு ஏதுவாய் தாமதிக்கிறார். நமக்கு தீமைக்கு ஏதுவாய் நம்ம தாமதிக்கிறோம். ஆமென். நம்ம உயிருக்கு ஒலைக்காக தாமதிக்கிறோம். அவர் உயிரை காப்பாற்றுறதுக்காக தாமதிக்கிறார். அல்லேலூயா. அடுத்தால என்ன நடக்குன்னு பாருங்க. இரக்கத்தினாலே
அவன் மனைவியின் கையையும் ஆ, அவன் 2 குமாரத்திகளின் கையும் பிடித்து ஆ, அவனை பட்டணத்திற்கு வெளியே ஆ. கொண்டு போய் விட்டார்கள். இவங்க தாமதிக்க பார்த்தா எப்போ இவங்க கிளம்பவே மாட்டாங்கன்னு சொல்லி அவன் புருஷன் பொண்டாட்டி 2 கையை பிடிச்சிக்கிட்டா ஒரு தேவதூதர் பிள்ளைகளை 2 பேரும் 2 கையை பிடிச்சிக்கிட்டான் கரன்னு இழுத்து கொண்டு போய் வெளியே கொண்டு விட்டுட்டான். இல்லையா? தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் வேதனை. அங்க போடி போகும்போது மனைவி பார்க்குறா, ஐயோ அப்பமா இவன் மனசு அங்க விடலை. ஏன் விடலை? விடிய காலம் தான் நான் பிரியாணி வச்சுட்டு வந்தேன், சாப்பிடாம வந்துட்டேன், பிரியாணியை திரும்பி பார்ப்போன்னு நினைக்கா. ஐயோ துணி துவைச்ச வெளியெல்லாம் காய போட்டு வந்துட்டேன், அதனால துணியை பார்ப்போம், சேலையை பார்ப்போம், அது நல்ல சேலைலான்னு பார்க்கா. என்ன ஆயிட்டு? உப்பு துணா மாறிட்டா. அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திலும் தாமதிக்கிற காரியமோ மீறுத காரியமோ அல்லையா எல்லாமே நமக்கு பலவீனத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆனால் தாமதிக்காம நம்ம விவேகமாய் நடக்க வேண்டியதாக இருக்கிறது. எதுக்கு தாமதிக்கணும், எதுக்கு தாமதிக்க கூடாதுலாம் தெரியும். ஆண்டவர் சொல்லுக்கு அதை அமைதிக்கணும். மதியினமாய் சில காரியங்களை வேகமாக செஞ்சு இந்த யாரு யோனத்தான் மகன் லேவி போசத் யோனத்தானும் சவுலும் இறந்து போறாங்க யுத்தத்தில். தாவீதை பல வருஷமா விரட்டிட்டே அலைதான். இப்போ விரட்டிட்டு தான் தாவீதை சவுலும் யோனத்தானும் இறந்து போன செய்தி உலகம் ஊர் புறம் பரவ ஆரம்பிக்கும். அப்போ பாட்டியம்மா என்ன நினைக்கி நம்ம பேரனை எப்படியாவது என்ன செஞ்சிடணும், காப்பாற்றிடணும். தாவீது என்ன செஞ்சிருமா, நம்ம பேரனை கொண்டு விடுவோம், நம்ம காப்பாற்றணும் அப்படி நல்லது என்ன நினைக்கிது. என்ன நினைக்கல, தாவீது கிட்ட சவுல் 2 தடவை அகப்பட்டும் அவனை கொல்லாமல் விட்டுருக்கான், அதனால நம்மளையும் கொல்ல மாட்டான்னு இந்த பாட்டியம்மா நினைக்கல. டபக்குன்னு அவன் செத்து போயிட்டா நம்ம பேரனை கொன்றப்படாதுன்னு தாவீது வந்து கொன்றப்படாதுன்ட்டு தூக்கிட்டு ஓடும்போது கல் தட்டி கீழே விழுந்து 2 மொட்டும் போய் பட்டு முட்டு 2 அவுட்டு. பாட்டியம்மாட்ட சொல்லி அப்போ இது இந்த வேகம் எதுக்கு? விவேகமற்ற வேகம். அதே மாதிரி எத்தனையோ காரியங்கள் விவேகம் இல்லாத வேகம். அப்சலோம் ஆணழகன் தாவீதை விரட்டிட்டாலே தான். தாவீது என்ன நினைக்கிறான்? தாவீதுன்னு முடிச்சு பார்க்காரு. தாவீது என்ன நினைக்கிறாரு? நம்மளுக்கு ஒன்றும் வராது, நம்ம எத்தனையோ பேரை கொண்டு போட்டோம், நம்ம கிட்ட வந்தாலும் ஒருத்தனை என்னை கொண்டுற முடியாது, அதனால பிள்ளையாண்டனை என்ன செய்யுங்க, கொஞ்சம் மெதுவாக பார்த்து நடத்துங்க அப்படின்ட்டான். இவன் ஆணழகன், முடி நல்ல பெரிய முடி இருக்கு, முடியில் குதிரையில் வேகமாக போகிறான். ஒரு கருவாலி மரத்துக்கு கீழோடி போகும்போது டக்குன்னு முடி மேலே பிடிச்சிட்டு மேலே மாட்டிக்கிட்டு குதிரை போயிட்டு மேலே அதை காலைங்கையும் தொங்கிட்டு கிடக்கான். ஒரு போர்ச்சேவன் வந்து யோவாப்கிட்ட வந்து சொல்லலான்னு பாரு, நம்ம விரட்டிட்டு வந்த யோவாப்பு அந்த அப்சலோம் வந்து கருவாலி மரத்தில் தொங்கிட்டு இருக்கான். அப்போ அவனை ஏன் கொண்டு போடாமல் அந்த இல்லை, அது ராஜாவுக்கு பிடிக்காது, ராஜா நேசிக்கிறாரு. அட பைத்தியக்காரன், ஏன் விட்டுட்டான்னு திருப்பி போய் ஒரு கப்பை எடுத்து ஒரு ஈட்டி எடுத்து குத்தி கொண்டுருந்தான். ஆமேன், குத்தி கொண்டுருந்தான். அவனை விட்டானா தாவீது? யோவாப்ப விட்டுறாத, சாலமோனே ஒருத்தன் யோவாப்புன்னு ஒருத்தன் இருக்கான், அவனை விட்டுறாத. அவன் போய் கொம்பை போய் பிடிச்சிக்கிட்டு எங்கள் பள்ளிக்கூடத்தில் போய் என்னை கொண்டுறக்கூடாது, என்ன அவனை கூட்டிகிட்டு வந்து வெளியே கொண்டுட்டான். அல்லையா? அப்போ எதுக்கு அவசரப்படணும், எதுக்கு அவசரப்படக்கூடாதுன்னு ஆவிக்குரிய ஆலோசனைகள் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஒவ்வொரு காரியங்களிலும் தாமதமும் தேவை. எதுக்கு தாமதம் தேவைன்னு தெரியணும், எது சீக்கிரம் செய்யணும்னு தெரியணும். நான் எந்த காரியத்துக்கும் கொஞ்சம் வெயிட், யாருக்கு வீட்டுக்காக ஜோம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஜோம் பண்ணி சொல்கிறேன், உடனே டக்குலாம் வந்து செஞ்சிட மாட்டேன். ஆனால் சில காரியங்களுக்கு தீவிரமாக செய்தாக வேண்டியதாக இருக்குது. ஆனால் தேவன் சொல்லிட்டாருன்னா டக்குன்னு செஞ்சிடணும். அது நஷ்டமோ லாபமோ என்ன ஆனாலும் சரி, தேவன் சொல்லிட்டாரா அதை டக்குன்னு செஞ்சிடணும். என்னுடைய வழிநடத்தில் என்னுடைய இதை சொல்கிறேன். அதனால் தாமதம் தீவிரப்படுங்கும் போது நம்ம தாமதிக்கிறோம், தாமதிங்கிற போது நம்ம தீவிரப்படுவதும் பயங்கரமான தவறு.
இன்னும் தாமதம் பண்ணால் என்ன, நீங்கள் வெயிட் பண்ணால் என்ன நடக்குன்னு பாருங்கள். நேரம் ஆகிட்டுதோ. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். தாமதிக்காதே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம். வாசிக்கலாம் 1, 2, 3, 4, 5. 4 வாசிக்கலாம். 4, 5. தீவட்டியோட கூட பாத்திரத்தில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர ஆமென் எல்லோரும் அடைந்தார்கள், தூங்கி விட்டார்கள். ஆமென் ஆமென். சத்தம் உண்டாயிற்று. ஆமென் படுத்தினார்கள். ஆமென் நோக்கி கொடுங்கள். ஆமென் 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 ஆமென். அப்படியே அவர்கள் போது வந்து விட்டார். ஆமென் ஆமென். கதவு அடைக்கப்பட்டது. இந்த தாமதம் எதுக்கு? நீ புத்தி உள்ளையா புத்தி இல்லையா இல்லாதவர்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. ஆமென். அது நாளைக்கு சத்தியத்தை கை கொண்டு விடுதுங்க. அபிஷேகம் வேண்டாம். அது உண்மையெல்லாம் யாரும் நடக்க முடியும். ஆமென். அங்கிட்டு இங்கிட்டு இருந்துக்கிட்ட வாங்கிட்டான். அங்கே என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவர் மர நாளாகும். எழுப்புதல் சத்தியத்தின் ஆலோசனை தெளிவாக புரிஞ்சுக்கிடுங்க. ஆவியானவருடைய பகிரங்க ரட்சிப்பு வந்த பிறகு ரகசிய வருகை வரும். அதுதான் எழுப்புதல். ஆவியானுடைய பகிரங்க கிரியை தான் எழுப்புதல். அப்போ நம்ம அப்போ வரும்போது நம்ம இருந்துக்கிட்டே தானே. இப்போ சும்மா சாதாரணமாக இருந்துக்கிட்டது. அவர் வருவதற்குண்டான ஆயத்தம் தான் இப்போ நம்ம ஆயத்தமாகிட்டு இருக்கோம். பாவத்தை குறித்து நீதி குறித்து கண்டித்து உணர்த்தி பாவ மன்னிப்பை பெற்று அபிஷேகத்தை பெற்று நம்ம என்ன செய்யறோம்? ஆயத்தமாக இருக்கிறோம். இதுக்கு தான் அநேகர் ஆயத்தப்படுத்துகிறோம். பாவ மன்னிப்பை சொல்லி தான் என்ன பண்ணிடுறோம். ஆனால் வர்றவர் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. அது வருகன்னு சொல்ல அதெல்லாம் நம்ப முடியாது. என்னைக்காவது ஒரு ரகசிய வருகை வரும்போது நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவார். அவர் இறக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் அதனால தூக்கிட்டு போயிடுவார். அதனால எப்படி நடந்தான்னா அப்படி போதிக்கிறவங்க இருக்காங்க. ஆமென். நம்ம எண்ணெயோட காத்திருக்கோம், மனம் திரும்புதலோட காத்திருக்கோம், அனுதின ரட்சிப்போட காத்திருக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்தால் நாம் என்ன செய்யப்படுவோம்? ஆண்டவர் இப்போ எங்கே வருவார்? நம்ம பாட்டில் இருப்போங்கிறவங்கெல்லாம் கைவிடப்படுவார்கள். அதுக்காக தான் தாமதிக்கிறார். இப்போ எதுக்கு தாமதிக்கிறாரு? ரட்சிப்பு அடையாதவர்களும் என்ன செய்யட்டும்? ரட்சிப்பு அடையும். அப்போ ரட்சிப்புக்கு போதிக்கிறது தான் எழுப்புதல். புரியுதா உங்களுக்கு? இது புரிஞ்சாதான் முடிக்க போகிறேன். புரிஞ்சா நல்லது. ரட்சிப்புக்கு போதிக்கிறது தான் என்னது? எழுப்புதல். அதுக்கு தான் தாமதமாகிட்டு இருக்கு. எதுக்காட்டி தாமதிக்கிறாரு? எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் எழுப்புதல் அபிஷேகத்தை பெறணும். மரித்தோர் என்ன செய்யணும்? என்ன மரித்தவர்கள்? ஆத்மாவில் மரித்தவர், மரித்த சபைகள் எழுப்பணும். அதுக்கு தான் அவர் தாமதிக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் என்ன செய்யிருக்காரு? புத்தி உள்ளவர்களும் எழுப்பணும், புத்தி இல்லாதவர்களும் எழுப்பணும். அப்போ புத்தியில் ஒரு 5 பேருங்க 5 பேர் போட்டுருக்க இல்லையா? எல்லாரும் எழும்பது தான் அவர் வந்து அந்த ஓமையே எழுதியிருக்கிறார். தாமதிக்கிறார். அல்லேலூயா. அப்போ எழுப்புதல் வந்த பிறகுதான் அல்லேலூயா நன்றியோடு ரகசிய வருகை இருக்கும். எழுப்புதல் என்ன? எழுப்புதல் ஆவியானவர் எல்லார் மேலேயும் ஊற்றப்பட்டு எல்லாரும் மார்பில் அடித்து கொண்டு என்ன செய்வார்கள்? மனம் திரும்புவார்கள், ரட்சிப்பு உண்டாகும். அதே எழுப்புதல். அதனால உறங்காம கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. இதான் காரியம். கடைசி நாட்களில் எது கர்த்தருடைய தாமதிக்கிறது வந்து நீங்கள் ரொம்ப சத்தியத்தை வாசித்து பலப்பட்டு தேவனுக்காய் காத்திருக்கணும். ஆனால் அவர் தாமதிக்காமல் நீங்கள் புறப்படுன்னு சொன்னால் என்ன செஞ்சிடணும்? புறப்பட்டுடணும். அவர் செய்யின்னு சொன்னால் உடனே செஞ்சிடணும். அவர் செய்கிறது புறாமே நன்மைக்கு எதுவாய், நாம் செய்கிறது புறா நம்ம புத்தியின் அடிப்படையில் செய்கிறோம். அதனால் அது தீமையாகவே மாறலாம், நன்மையாகவும் மாறலாம். அதனால் நாம் நன்மையாக மாறாது. யான்னு கேட்டால் அவர் சொல்லுக்கு மீறினா எதுவுமே நன்மையாக மாறாது.
அதனால் தாமதம் பண்ணணும், தீவிரப்படுனா என்ன செய்யணும், தீவிரப்படணும். அப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.